எந்த ஆப்ஷன்னாலும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி we have 2 பேப்பர்ஸ். அண்ட் நம்மளோட சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 வந்து ஃபுல்லா ஜெனரிக்கா இருக்கும். நம்ம ஒரு 4 திங்கர்ஸ் பத்தி இம்பார்ட்டன்ட்டான திங்கர்ஸ் பத்தி வந்து படிப்போம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த சிலபஸ்லயே வந்து அந்த யூனிட் 4 அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த யூனிட் 4 தரவா படிச்சிட்டோம் அப்படின்னாலே மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோர் ஓவர் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளோட பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த பேப்பர் 1 ஃபுல்லாகவே சோஷியாலஜியோட ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கும். சோஷியாலஜி எப்படி எமர்ஜ் ஆச்சு, சோஷியாலஜியில் என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், திங்கர்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஜெண்டரு, இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம், பவர் பற்றி, இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோஷியாலஜி தான் நம்மளோட பேப்பர் 1 வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளோட யூனிட் 1 டாபிக் என்ன, சோஷியாலஜி த டிசிப்ளின். ஆஸ் அ டிசிப்ளினா சோஷியாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட் 1 வந்து பார்ப்போம். எப்படி வந்து சோஷியாலஜி எமர்ஜ் ஆச்சு, அதோட ஃபேக்டர்ஸ், இந்த மாடர்னிட்டி, சோஷியல் சேஞ்ச், முக்கியமாக இந்த யூரோப்பில் நடந்த சில விஷயங்கள்னால தான் நம்மளுக்கு இந்த சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ எடுத்தோடனே சோஷியாலஜிங்கிற டிசிப்ளின் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆகஸ்ட் காம்ட் வந்து சொல்லியிருப்பாரு, n நம்பர் ஆஃப் டிசிப்ளின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ஜெனரிக்கான ஒரு சப்ஜெக்டா ஒரு n+1 ஒரு சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு, ஒரு டிசிப்ளின் தேவைப்பட்டுச்சு. அப்படி ஒரு எமர்ஜான ஒரு டிசிப்ளின் தான் வந்து சோஷியாலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆந்த்ரோபாலஜி, எக்கனாமி, பாலிட்டி, சைக்காலஜி, இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இக்கானமி அப்படிங்கிறது இக்கானமி பற்றி ஃபுல்லாக படிக்கும், பாலிட்டிங்கிறது பாலிட்டி பற்றி படிக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்த்துற மாதிரி இதோட இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எடுத்துட்டு சொசைட்டி ஆங்கிள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற ஒரு ஜெனரிக்கான சப்ஜெக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படி ஒரு n+1 டிசிப்ளினாக தான் சோஷியாலஜி எமர்ஜ் ஆச்சு. ஸோ இப்படிப்பட்ட இந்த எமர்ஜென்ஸை வந்து நம்ம தெளிவாக வந்து இதில் பார்ப்போம். அண்ட் ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ சோஷியாலஜி ஒரு டிசிப்ளின் வந்துடுச்சு, இதோட ஸ்கோப் என்ன, வாட் ஏரியா இட் ஃபோக்கஸ், என்ன பண்ண போகுது, ஹவ் அண்ட் வை, ஹவ், முக்கியமாக ஹவ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ் இருந்துச்சு இல்லையா, சோஷியாலஜிக்கு முன்னாடி நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிசிப்ளினுக்கும் சோஷியாலஜிக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக காமன் சென்ஸ். இப்போ நம்ம சோஷியாலஜிங்கிறதே மோர் டுவர்ட்ஸ் சொசைட்டி தான் இல்லையா. ஸோ நம்மளோட ப்ரீஜுடியூசஸ், நம்மளோட காமன் சென்ஸ் தான் அது வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அப்படி இருக்கும்போது காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துற போகுது, உண்மையிலே டிஃப்ரென்ஸ் இருக்கா, அப்படி இருக்குன்னா எப்படி, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த யூனிட் 1 வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நடந்த மெயின்ஸோட கொஷின் பேப்பர் கொஷின்ஸ், முக்கியமாக யூனிட் 1 ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ வாட் இஸ் காமன் சென்ஸ் அண்ட் எப்படி வந்து ஹவ் ஆர் காமன் நாலேஜ் அண்ட் சோஷியாலஜி ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் அடுத்து வந்து வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், நம்ம சொல்ல நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. இப்போ 2025 சோஷியாலஜிக்கும் ஹிஸ்ட்ரிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்டடி என்ன, மெத்தடாலஜி என்ன, இதை பற்றி டிஸ்கஸ் வந்து நம்மளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2025 கொஷின் ரிலேட்டட் டு யூனிட் 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த கொஷின்ஸை வந்து இதில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கோர்ஸுமே இப்படி தான் போகும். இப்போ யூனிட் 1 முடிக்கிறோம், இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் கவர் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற PYQஸை வந்து நம்ம ஆன்சர் எழுதுவோம். நான் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த என்ன தெரியுதோ, கிளாஸில் என்ன லேர்ன் பண்ணீங்களோ, உங்களுக்கு அந்த கொஷனில் எப்படியெல்லாம் ஆன்சர் எழுத முடியுதோ நீங்கள் வந்து எழுதி சென்ட் பண்ணணும். அண்ட் அந்த கொஷினுக்கான ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட், அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம இப்படி அப்லோட் பண்ணோம், இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணோம், அண்ட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து போகுது. கிளாஸு, அதுக்கான PYQ டெஸ்ட், இப்படி தான் வந்து நம்மளோட கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 1. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 வந்து என்னன்னா சோஷியாலஜி அஸ் சயின்ஸ். ஸோ இப்போ சோஷியாலஜிங்க ஒரு டிசிப்ளின் எமர்ஜ் ஆயிடுச்சு. பட் இதுக்குள்ள நிறைய டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். சில பேர் வந்து இதை சயின்ஸாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து இல்லை இது சயின்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த யூனிட் 2 வந்து இருக்கும். இப்போ ஒரு சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதோட மெத்தட்ஸ் என்ன, அதை பற்றி சயின்ஸை பற்றி கிரிட்டிக் பண்ணுறவங்க சில பேர் வந்து இருப்பாங்க. அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் என்ன, அண்ட் சோஷியாலஜியை பாசிட்டிவிஸ்டிக்காக, அதாவது என்ன நடந்தாலும்
நடந்தாலும் இது சொசைட்டியோட அந்த ஆன்கோயிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச்ல பாக்குறது. அண்ட் ஃபேக்ட், வேல்யூ, அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அதை பத்தி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். இப்போ ஒரு தியரி வந்துச்சுன்னா அதுக்கு கான்ட்ரடிக்டரியா ஒரு ஆன்டிதீசிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச்சஸ் சொல்லும் போது அதுல இருக்க நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு நான் பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச் மெத்தடாலஜிஸ் வந்து சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து யூனிட் 2ல வந்து பார்ப்போம். அண்ட் யூனிட் 3 வந்து இப்போ சயின்டிஃபிக்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ண போறோம்னு சொல்லி அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் சோஷியாலஜியில் சோஷியலாஜிக்கல் திங்கர்ஸ் கால் மார்க்ஸ், இமேல் டர்க்கம், மேக்ஸ் வெபர், டால்கட் பார்சன், ராபர்ட் கே மர்டன் அண்ட் மீட் இவங்க பத்தி இவங்க சொன்ன விஷயங்கள் பத்திலாம் தான் நம்ம இந்த யூனிட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் யூனிட் அண்ட் சாப்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ மார்க்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அவர் மோர் ஓவர் எக்கனாமிக் பேசிஸ்ல மேஜரா வந்து மார்க்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன்னால எப்படியெல்லாம் வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் அரைஸ் ஆகுது, பவர் உள்ளவங்களுக்கும் பவர் இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. ஏலியனேஷன் நடக்கிறது, கிளாஸ் ஸ்ட்ரகிள், இப்போ எக்கனாமில இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஓன் பண்றவங்களுக்கும் அதுல வேலை செய்யறவங்களுக்குமான அந்த டிஃப்ரென்சஸ், அவங்க என்ன லேக் ஆகுது அந்த மாதிரிலாம். அப்புறம் இமேல் டர்க்கம். ஸோ இவர் வந்து ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவிஸ்டான ஒரு திங்கர். இவர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் பற்றி இவர் சோஷியல் ஃபேக்டை வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. சூசைட், ரிலீஜன், சொசைட்டி இதெல்லாம் வந்து இவர் ரிசர்ச் பண்ணி ஒரு மெத்தடாலஜி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேக்ஸ் வெர்பர். ஸோ இவர் வந்து ஐடியல் டைப், பியூரோக்ரஸி பற்றி இவர் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்சன்னு பார்த்தோம்னா சோஷியல் சிஸ்டம், பேட்டர்ன், வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக வந்து கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ மர்டன் வந்து லேட்டன்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து எடுத்தோடனே திடீர்னு புதுசாக பார்க்கும் போது ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஃபர்தரா ஒரு கிளாஸா போக போக உங்களுக்கு மறுபடியும் திருப்பி இதை பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஸோ ஒரு வாட் இஸ் மை ஐ பிளஸ் வி, ஐ பிளஸ் மீ அப்படிங்கிற திஸ் இஸ் மீ அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ஐடென்டிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி மீட் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னாலே லேயர்ஸ் இருக்கிறது, அந்த டிவிஷன்ஸ் நம்மளுக்கே தெரியும். ஒரு சொசைட்டில காஸ்ட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கு. மொபிலிட்டி அப்படிங்கும் போது ஓப்பன் காஸ்ட் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் போகிறதுக்கு சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்ப்போம். ஸோ ஈக்குவாலிட்டி, பாவர்ட்டி, டிப்ரிவேஷன் இந்த மாதிரிலாம். அப்போ இந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கான தியரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். மார்க்சிஸ்ட் தியரி, வெப்பர் சில விஷயம் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரிலாம். அப்புறம் நிறைய டைமென்ஷன்ஸ், அப்புறம் மொபைல் ஏதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சிஸ்டம், எப்படி என்ன விதமான மொபிலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒர்க்ஸ் அண்ட் எக்கனாமிக் லைஃப், சொசைட்டிங்கிறதுனால அதில் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லேபர் பற்றி, ஃபார்மல் ஆர்கனைசேஷன், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு அதை வந்து நம்ம சோஷியாலஜிக்கல் ஆங்கிளில் வந்து பார்ப்போம். பவர் அண்ட் பாலிடிக்ஸ். பவர் அப்படிங்கிறது பாலிட்டில நம்ம படிக்கிறது வேற விதமா இருக்கும். பட் அதுல இருக்கிற அன்இன்டென்டட் கான்சிக்வன்சஸ்லாம் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, என்ன மாதிரி ஒரு சொசைட்டி வந்து பவர்ல வந்து ரோல் பிளே பண்ணுது, இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து ரிலீஜியன் அண்ட் சொசைட்டி. இந்த வெபர் வந்து இந்த ரிலீஜியன் பத்தி நிறைய வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் படிச்சு நம்ம திருப்பி இந்த யூனிட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு நிறைய வந்து புரியும். கின்ஷிப், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது சொசைட்டிக்கு எவ்வளோ முக்கியம், எப்படி வந்து அந்த ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் சொசைட்டியை வந்து இவ்வளோ வருஷமா போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை பத்தின விஷயங்கள், மேரேஜ் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் மாடர்ன் சொசைட்டில சோஷியல் சேஞ்சோட அந்த இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்கு, அது என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து அந்த சோஷியல் சேஞ்சுக்கு வந்து ஆக்ட் ஆச்சு, எஜுகேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லா பேப்பர் 1. அண்ட் பேப்பர் 2 பார்த்துக்கிட்டா இந்தியன் சொசைட்டி பர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேப்பர் 2 இருக்கும். ஸோ இந்தியன் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இதை பற்றி தான் பேப்பர் 2 வந்து மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்மளோட ஜிஎஸ் நாலேஜ் வந்து நிறையவே நம்மளோட பேப்பர் 2ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் 2ல பார்த்துக்கிட்டோம்னா இந்தியன் சொசைட்டியோட இன்ட்ரோடக்ஷன், அதில் பர்ஸ்பெக்டிவ்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கா, முக்கியமான சில திங்கர்ஸ் வருவாங்க. இண்டாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து குரே கொடுத்துருப்பாரு, ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனலிசம் ஸ்ரீனிவாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்தியன் சொசைட்டியில் மார்க்சிஸ்ட் வியூ வந்து நம்மளுக்கு ஏஆர் தேசாய் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து கலோனியல் ரூல் நம்மளுக்கு பல வருஷமா போச்சு இல்லையா, அப்போ அதோட இம்பாக்டும் கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் இருக்கும். ஸோ அதை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர், ரூரல் என்ன, அந்த மாதிரி அர்பன், அந்த மாதிரி ரூரல் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே இருக்க சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் காஸ்ட், இந்தியானாலே காஸ்ட் சிஸ்டம் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் சோஷியாலஜிக்கல் ஆங்கிளில் நம்ம வந்து பார்ப்போம்.
அதுக்கப்புறம் வந்து முக்கியமா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், பிவிடிஸ் இந்த மாதிரி இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான விஷயத்த சோஷியாலஜிக்கல் ஆங்கிள் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் சோஷியல் கிளாஸஸ், அக்ரேரியன், இண்டஸ்ட்ரியல், மிடில், இந்த மாதிரி கின்ஷிப், அங்க எப்படி ஃபேமிலி அந்த மாதிரிலாம் பார்த்தோமோ, ஸோ இந்தியா ரிலேட்டடான கின்ஷிப்பை வச்சு நம்ம வந்து யூனிட் 2ல வந்து பார்ப்போம். ரிலீஜன் அண்ட் சொசைட்டி. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இந்தியால நடந்த சோஷியல் சேஞ்சஸ் எல்லாமே. ஸோ எப்படி வந்து நடந்துச்சு, அந்த மாதிரி மிக்ஸ்டு எக்கானமியா நம்ம வந்து மாறணும், எஜுகேஷன் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுச்சு, எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடந்துச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு, இந்த மாதிரி முக்கியமாக பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி, அப்புறம் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், பாப்புலேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, சேலஞ்சஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டையும் நம்ம வந்து டீகோட் பண்ணி சிலபஸ் வைஸ் தான் நம்மளோட இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போறோம்.